போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் சிக்கிய திமுக முன்னாள் நிர்வாகி செய்யது இப்ராஹிம் கூட்டாளிகளை என்சிபி அதிகாரிகள் தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த செய்யது இப்ராஹிம் திமுகவில் மாவட்ட சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு துணைத் தலைவராக இருந்தார். கூட்டாளிகளுடன் சேர்ந்து மணிப்பூரில் இருந்து காரில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை சென்னைக்கு கடத்தி வந்தார். கட்சி கரைவேட்டி கட்டி சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பயணி போல ராமநாதபுரத்திற்கு மெத்தபெட்டமைனை கடத்த முயன்ற போது என்சிபி எனப்படும் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் அவர் சிக்கினார். அவரது கூட்டாளிகள் இருவரும் கைது செய்யப்பட்டனர். செய்யது இப்ராஹிமின் மொபைல் போன் தொடர்புகள் குறித்து என்சிபி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அவர் இதற்கு முன் ராமநாதபுரத்தில் இருந்து வாடகை படகில் இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்தியதும் தெரியவந்தது. சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடந்த போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உறுதிமொழி ஏற்றார். பின்னர் இளைய சமுதாயத்தினரை போதை பழக்கத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சியில் முதலமைச்சர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அவர் பேட்டியில் கூறினார். அத்துடன் காவல்துறை, உள்ளாட்சி அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து போதைப் பொருட்கள் விற்பனைக்கு எதிராக உணவு பாதுகாப்புத்துறை நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும், அதன்படி பான்பராக், குட்கா போன்ற போதை வஸ்துகளை தடுப்பதற்கும் விற்பனை செய்வதற்கும் எதிராக தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றும், கடந்த 2021 முதல் இதுவரை 8.66 லட்சம் கடைகளில் ஆய்வு செய்யப்பட்டு 32,404 கடைகளில் பான்பராக், குட்கா விற்பனை செய்வது கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அந்த கடைகளில் 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2.86 லட்சம் கிலோ பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் செலவுக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தை மாற்றி அமைக்க தனி ஆணையம் அமைக்கும் பணியை போக்குவரத்து துறை துவக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் ஸ்வாத்தான் பகுதியில் நிலம் வாங்கி தருவதாக 3.16 கோடி ரூபாய் மோசடி செய்த பாஜக நிர்வாகி அழகப்பன் மற்றும் அவரது உறவினர்கள் உள்ளிட்ட 13 பேருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து நடிகை கௌதமி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். வரும் 16ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட உள்ளதாக கட்சி தலைமை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் அமைச்சர் துரைமுருகன் விடுத்துள்ள செய்தியில், வரும் 16ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெற உள்ளது. இதில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் திமுக மாநாடு, முப்பெரும் விழா ஆகிய நிகழ்ச்சிகள் நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் மதுபான கடைகள், அவற்றுடன் இணைந்த பார்களை மூட டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. பணியின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மின் ஊழியர் குடும்பத்திற்கு வெறும் 3 லட்சம் ரூபாய்தான் நிவாரணமா, மனசாட்சி இல்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ். மனசாட்சியுடனும் மனித நேயத்துடனும் மேற்கொள்ள வேண்டிய பொறுப்புகளை அரசு தட்டி கழிக்க கூடாது. உயிரிழந்த ஊழியர் செந்தில்குமாரின் குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடும், அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலையும் வழங்க அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை டிபி சத்திரத்தில் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற ரவுடி ரோஹித் ராஜனை காவல்துறையினர் சுட்டு பிடித்துள்ளனர். முன்னதாக தேனியில் கைது செய்யப்பட்ட ரோஹித் ராஜனை காவல்துறையினர் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் தனிப்படை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் ரோஹித் பதுக்கி வைத்துள்ள ஆயுதங்களை கண்டுபிடிக்க காவல்துறையினர் அவரை அழைத்து சென்றுள்ளனர். அப்போது காவலர்கள் இருவரை ரவுடி ரோஹித் அரிவாளால் தாக்கி தப்பியோட முயற்சி செய்துள்ளார். தற்காப்புக்காக ரோஹித்தை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டுள்ளனர். சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு 1190 சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது. சென்னை மாநகர பேருந்துகளில் புதிதாக பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள தாழ்தள பேருந்துகளில் காற்று வராததால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருவதாக கூறப்படுகிறது. சென்னையில் உள்ள 17 வழித்தடங்களில் மொத்தம் 58 தாழ்தள பேருந்துகள் சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டன. குறிப்பாக முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் எளிதாக பயணிக்கும் வகையில் இதன் கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் இந்த பேருந்துகளுக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது.
நவீன வசதிகளுடன் இப்பேருந்து கட்டமைக்கப்பட்டிருந்தாலும் இப்பேருந்தில் போதிய அளவு காற்றோட்டம் இல்லை என பயணிகள் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக கடைசி 2 வரிசைகளில் உள்ள இருக்கைகளில் அமர்ந்து செல்லும் பயணிகள் வெளிக்காற்று கிடைக்காததால் பெரும் சிரமத்துடன் பயணிப்பதாக புகார் தெரிவித்துள்ளனர். அமர்நாத் யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் சாலை பணிகள் நடைபெறுவதால் தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் யாத்ரீகர்கள் அமர்நாத் யாத்திரை செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு விவகாரத்தில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக மத்திய அரசிடம் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க அண்மையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கேரள அரசு முடிவு செய்துள்ளது. டெல்லி கலால் கொள்கை ஊழல் தொடர்புடைய சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள பாரத ராஷ்டிர சமிதி கட்சி எம்எல்சி கவிதாவின் ஜாமீன் மனு மீது சிபிஐ அமலாக்கத்துறை பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.